பெருமையும் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக சிறுபான்மையின மக்களும் ஒவ்வொரு முறையும் இந்த அரசியல் அதிகாரத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலோர மக்களும் ஒருமித்த விதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த வாய்ப்பையும் கொடுக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, திமுக நமக்கு ஒரு படுத்துறோக செயலை இதே பகுதியில திமுகவில ஒரு கடலோடியினுடைய மகன் வெற்றி பெற்று இருந்த போதும் இருக்கட்டும், வெற்றி பெற்று இருந்த போது அமைச்சர் பதவி எங்கிருந்தோ அந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்து நமக்கான ஒரு சமூக அநீதியை செய்தது திமுக. இப்போதும் சரி, இவர்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வருதுன்னே தெரியலங்க. 15 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட பரதவர்கள் என்றால் 1.25 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. ஒருத்தருக்கு கூட, ஒரு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடலோடிக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் என்ற ஒரு வாய்ப்பை கூட கொடுக்கல என்றால் என்ன அர்த்தம்? மீண்டும் ஒருவேளை நடக்கிலும் நடக்காது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு அவங்க வென்று வந்தால் யாரை மீண்டும் மீன்வளத்துறை அமைச்சரா மாத்துவீங்க? எங்கிருந்தோ ஒருவர் வருவாரா? இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் நிலைமை என்ன தெரியுமா? திருச்செந்தூர் மண்ணில கால் வைக்க முடியலங்க. ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் பொதுமக்களால. இதுதான் திமுகவிற்கு கடலோர மக்கள் கொடுக்கின்ற சவுக்கடி. வருகின்ற தேர்தலில் மிக பெரும் ஒரு வெற்றி அதிமுக நம்ம கொடுக்கணும். ஏன்னா 5 இடங்களை கடலோர மக்களுக்கு அதிமுக வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. 5 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த பழவேற்காடு பகுதிங்கிறது சுற்றுச்சூழல் இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இப்ப இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா துரை சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் என்னங்க பண்ணாருங்க? இங்க என்ன பண்ணிருக்கிறார்? எனக்கு தெரிந்து நான் 2013 இந்த மக்கள் களத்துல இந்த இடத்துல இதே பழவேற்காடு பகுதியில் வந்து நான் நின்றுக்கிறேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையும் சரி, அதற்கு பின்பு இருந்த சூழ்நிலையும் சரி, இந்த பகுதியில என்ன மாறி இருக்கு? இந்த துறைமுகம், ஒரு மீன்பிடி துறைமுகம் இங்க கிடையாதுங்க. இந்த இடத்துல எவ்வளவு வர்த்தகம் புழங்குதுன்னு எல்லோருக்கும் தெரியும். ஒரு மீன்பிடி துறைமுகம் கிடையாது. மீனை விற்பனை செய்கின்ற சரியான மீன் குடங்கள் கிடையாது. இந்த இடத்துல போய் பாருங்களேன். இது வந்து ரைட்ல கொஞ்சம் தூரம் பாத்தீங்கன்னா ஒரு மீன் விற்பனை மையம் இருக்கும். போய் பாருங்க. அந்த இடத்துல ஒரு அளவிற்கு மேற்பட்ட மீன்களை இப்ப கொட்டி விற்பனை செய்ய முடியுமான்னு பாருங்க. இந்த அப்படியே பாலத்துக்கு இறக்கத்துக்கு கீழே போய் பாருங்க. கருவாடு காய வைக்கிற தளமா? அது கருவாடு காய வைக்கிற தளமான்னு இவங்களை காய வச்சு பார்த்தா தாங்க தெரியும். உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கு. என்ன செய்து கொடுத்திருக்கிறாங்க? அண்ணன் அவர்களுடைய நிர்வாக காலகட்டத்தில் தான் இந்த மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டது. இந்த முகத்துவார விரிவாக்க திட்டத்திற்கு அவர் வந்த உடனே நிதி ஒதுக்கீடு செஞ்சு முகத்துவாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதையாவது ஒழுங்கா செஞ்சு முடிச்சாங்களா இவங்க? உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் கடலோர மக்களை எப்படி பாக்குதுன்னா ஒரு ஏழைகள் போன்று பாக்குது. இதுவரைக்கும் நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாம நாம வாழ்றோம். ஆனா அண்ணன் பலராம் அவர்கள் வெற்றி பெற்று வந்த உடனேயே கடலோர மக்களுக்கான நிரந்தர குடியுரிமை பட்டா வழங்கப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை முன்னாடி வைக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேல இதுவரைக்கும் அந்த வீடுகளுடைய நிலைமை என்னன்னு ஒரு ஆய்வுக்கு கூட உட்படுத்தல. அந்த வீடுகளுக்கும் சரி, நிலமில்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, நிலம் வாங்கி கொடுத்து அம்மா இல்லம் என்கின்ற வீடு கட்டமைப்பும் திட்டத்தை ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். கடலோர மக்களுக்கு மானிய டீசல் முதல்ல கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனா இன்றைய தினம் அதை கூடுதலாக மற்ற மாநிலங்கள்ல இப்ப புதுச்சேரி படகுக்கு வந்து ஒரு போட்டுக்கு வந்து 3000 லிட்டர் 3500 லிட்டர் 4000 லிட்டர் கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு இப்பவும் 1200 இருந்து 1500 தான். அந்த மானிய டீசல் உட்பட அனைத்தையும் உயர்த்தி தருவதற்கான வேலை வாய்ப்பையும் நமக்கு சரியா வழங்குவோம் என்ற மிகப்பெரிய ஒப்புதலையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதி முழுக்க அவர் இருந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களை, அதாவது உயர்நிலை கல்வியாக மாற்றுவதிலிருந்து தொடங்கி பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட உறுப்பினராக இருந்த ஐயா துரை சந்திரசேகரன் என்னைக்கு மக்களை வந்து பார்த்திருக்கிறார், என்னைக்கு சந்திச்சிருக்கிறார், உங்களோட பிரச்சனைகளை பத்தி என்ன இருக்கிறார், அப்ப எப்படி பார்க்கிறாங்க? குறிப்பா கடலோர வாழ்வியல் இந்த மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக பேசப்படுகின்ற விஷயமா ஏரி இருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான உயிரை உருவாக்குகின்ற ஒரு உறைவிடமா. இந்த இடத்துல நீங்க முகத்துவாரத்தை சுத்தம் பண்ணாம விட்டுறீங்க. 2 மாசம் ஒரு தடவை அடைஞ்சிருது. எப்படி படகு வெளியில போகும்? ஒரு
இவ்வளவு மீன் வர்த்தக மையங்கள் இருக்கு, வணிகம் இருக்காங்க. கடலோர மக்களுக்கு ஒரு கூட்டுறவு வங்கி இருக்காங்க. கடலோர மக்களுக்கு விவசாய கூட்டுறவு வங்கி இருக்கு. அங்க போய் கடலோர மக்கள் வந்து உங்களுக்கான கடன் வாய்ப்புகளை பெற முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமர்ந்த உடனே இந்த கடலோர பகுதிகளில் மிக முக்கிய ஒன்றியங்களில் குறிப்பாக பழவேற்காட்டில் கடலோர மக்களுக்கான ஒரு கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் என்ற ஒரு பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கடல் ஆம்புலன்ஸ் இப்போ வந்து நமக்கு புதிதாக இது சேர்க்கப்பட்டிருக்கு. கடல் ஆம்புலன்ஸ் உங்கள்கிட்ட ஒரு கருவி கொடுத்துருவாங்க. அந்த கருவி வந்து சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க ஒரு கடல்ல டீசல் இல்லாம தவிச்சாலோ, ஒரு ஆறுல ஏதாவது போட்டு பிறண்டு ஒருத்தர் தண்ணியில விழுந்துட்டாலோ, இங்க இருந்து கரைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் போக இல்லை, அங்கேயே வந்து மருத்துவ உதவியோடு அந்த மருத்துவ உதவிகள் செய்து, முதல் உதவி செய்து அதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்ற ஒரு பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதோடு ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கான மானிய தொகை தொடங்கி எல்லா நலத்திட்டங்களையும் மத்திய அரசினுடைய உதவியோடு செஞ்சுட்டு இருக்கு. நமக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம், இந்த 80 லட்சம் ரூபாய் மானிய படகு, 40 லட்சம் ரூபாய் மானிய படகு, இந்த ஐஸ் பிளான்ட், ஸ்டோரேஜ், இதெல்லாம் நமக்கு மாநில அரசு செஞ்சு கொடுக்குதுன்னு, அதாவது திமுக கவர்மெண்ட் தான் இது வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இது எல்லாமே மத்திய அரசினுடைய திட்டம். இதே பழவேற்காட்டில் ஒரு ஐஸ் பிளான்ட், அதாவது அரசாங்கத்தின் மூலமாக ஐஸ் பிளான்டும் மீனை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வசதியும் செய்து கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு பேரறிவிப்பை மரியாதைக்குரிய அண்ணன் பலராமன் அவர்கள் சொல்றாங்க. குறிப்பாக கடலோர மக்களுக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறித்து எது ஒன்றும் இல்லைங்க. இங்க இருந்து எல்என்டி போறதுக்கு ஒரு ரோடு போட்டாங்க. 4.5 வருஷமாச்சு அந்த ரோட திரும்பியே பார்க்கல. நான் சமீபத்தில் 2 மாதம் முன்னாடி அந்த பகுதிக்கு போறதுக்குள்ள, நான் எண்ணூர் போறதுக்குள்ள எனக்கு 1 மணி நேரம் ஆச்சுங்க. அவ்வளவு குண்டும் அரசியல் என்ன மாதிரியான ஒரு நாடகம், மொத்தமாவே நாடக கம்பெனியா? கிட்டத்தட்ட 700 பேருக்கு அம்மா ஆட்சி காலத்துல எல்என்டில வேலை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் அதை நிரந்தரமாக்கலங்க. அவங்களை வந்து வெறும்